இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் பயங்கரமாக வயிறு வலிக்குது. ஃபஸ்ட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவளுக்கு இப்படி வயிறு வலிக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். உடனே ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போய் பார்க்குறா. இவளுக்குள்ள சில சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் இதை பற்றி யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை. உடனே நடந்ததெல்லாம் அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. அவள் ஃப்ரெண்டும் அவன் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்கிறா, நீ கவலைப்படாத, இதுக்கு பேர் தான் பீரியட்ஸ், இது மந்த்லி ஒன்ஸ் வரும், நீ வேணால் ஒரு பேடை வாங்கி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. பேடா நான் எங்கே போய் வாங்குறதுன்னு கேட்ட உடனே, நீ வேணால் உன் அப்பாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. சரி, இதை பற்றி நம்ம அப்பா கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு சொல்லி போகிறா. ஆனால் அவங்க அப்பா கிட்ட சொல்ல தயங்கிட்டு அங்கேருந்து திரும்பிடுறா. சரி, நம்மளே போய் கடையில் வாங்குவோம் பேட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அங்கேயுமே கூச்சப்பட்டுக்கிட்டு வாங்க முடியாமல் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு திரும்பிடுறா. அப்புறம் அவங்க வீட்டில் இருந்த ஒரு கர்ச்சிஃபை கட் பண்ணி யூஸ் பண்ணுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. அவள் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, வாமா எழுந்துடு, ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து எழுப்புறாங்க. அவள் எழுப்பும் போது எழுந்துக்காமல், இல்லைப்பா எனக்கு உடம்பு முடியல, நான் இன்றைக்கி லீவ் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அப்பா உடனே, என்னம்மா ஆச்சு, உனக்கு ஏதாவது ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு ஃபீவர்லாம் இல்லைப்பா, எனக்கு ஸ்டமக் பெயின் தான் அப்படின்னு சொல்கிறா. சரி, உடனே நீ இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து அவங்க அப்பா போயிடுறா. போன உடனே அவள் அப்பா தான் ஃபீல் பண்ணுறா, அவங்க அம்மா இல்லாதது. அம்மா இருந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேல்ல, ஐ மிஸ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கா அவங்க அம்மாவை. அப்புறம் அவங்க அப்பா அந்த பொண்ணு ரூம்லேருந்து வெளியே வராரு. அப்போ தான் அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஐம் 13 அப்படின்னு இருக்குது. உடனே அவங்க அப்பா அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா, இனி நம்ம தான் நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவள் பொண்ணு ரூமுக்கு அவங்க அப்பா போகிறாரு. ஒரு ஹாட் பேக் டவல் எல்லாம் கொண்டுட்டு அவங்க அப்பா அவங்க பொண்ணு பக்கத்தில் போய் தயக்கத்தோடு தான் உட்கார்றாரு. அவருக்குமே எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. நீ கவலைப்படாதம்மா, நீ இப்போ சின்ன பொண்ணுலேருந்து பெரிய பொண்ணு ஆற, உனக்கு வந்திருக்கிறதுக்கு பேர் தான் பீரியட்ஸ், இது மந்த்லி ஒன்ஸ் வரும், ஒரு 28 டேஸ்க்கு ஒன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வரப்போ உனக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், உனக்கு ஸ்டமக் பெயின் இருக்கும், ஆனால் நீ கவலைப்படக்கூடாது. அப்படி ஸ்டமக் பெயின் வர்றப்ப இந்த ஹாட் பேக்கை டவலில் சுற்றி நீ உன் ஸ்டமக்கில் வச்சுக்கோ, உனக்கு எதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இல்லாததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பா. ஆனால் அவங்க அப்பா வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவா. அம்மா இருந்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா, யூ ஆர் த பெஸ்ட் அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா. உடனே அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதையுமே எடுத்து கொடுப்பாரு. அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவா. இப்படியே இந்த ஷார்ட் ஃபிலிமை முடிக்கிறாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.